இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகம், புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் 21 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 லோக்சபா தொகுதிகளில் நாளை ஓட்டுப்பதிவு நடக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளுக்கும் புதுச்சேரி தொகுதிக்கும் ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடத்தப்படுகிறது. இது தவிர மகாராஷ்டிரா, அசாம், அருணாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு உட்பட்ட சில தொகுதிகளில் நாளை தேர்தல் நடக்கவுள்ளது. இந்த முதற்கட்ட தேர்தலில் 8 மத்திய அமைச்சர்கள், 3 முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் கவர்னர் ஒருவரின் அரசியல் எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் தெலுங்கானா, புதுச்சேரி கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜக சார்பில் தென் சென்னையில் களமிறங்கியிருக்கிறார். கவர்னர் மாளிகையில் இருந்து பார்லிமெண்ட்டுக்கு செல்லும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்துள்ளது. மத்திய மீன்வள இணை அமைச்சர் எல் முருகன் தமிழகத்தின் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார். ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கும் அவரை எதிர்த்து திமுக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராசா களத்தில் இருக்கிறார். மேற்கு திரிபுரா தொகுதியில் மாநில முன்னாள் முதல்வர் பிப்லாப் குமார் தேவ் பாஜக சார்பில் களமிறங்கியிருக்கிறார். இந்த தொகுதியில் இவருக்கும் மாநில காங்கிரஸ் தலைவர் ஆஷிஷ் குமார் சகாவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. அருணாச்சல் மேற்கு தொகுதியில் அம்மாநில காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதல்வருமான நபம் துகி களமிறக்கப்பட்டுள்ளார். ஆனால் இந்த தொகுதியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு 4வது முறையாக மீண்டும் மோதுவதால் களம் சூடுபிடித்திருக்கிறது. மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் போட்டியிடும் அசாமின் திப்ருகார் தொகுதியிலும் நாளை ஓட்டுப்பதிவு நடக்கிறது. ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் இவரும் முன்னாள் முதல்வர். மத்திய நெடுஞ்சாலை அமைச்சர் நிதின் கட்காரி மகாராஷ்டிராவின் நாக்பூர் தொகுதியில் களம் காண்கிறார். தொடர்ந்து தேர்தல்களில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரும் கட்காரி இந்த முறையும் வெற்றி கோட்டையை தொடுவாரா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மும்முனை போட்டி நிலவும் உத்தரப்பிரதேசத்தின் முசாஃபர் நகரில் மத்திய அமைச்சர் சஞ்சீவ் பல்யான் பாஜக வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். அந்த தொகுதியில் சமாஜ்வாடி வேட்பாளர் ஹரீந்திர மாலிக், பகுஜன் சமாஜ் வேட்பாளர் தாரா சிங் பிரஜாபதி ஆகியோர் இவருக்கு கடும் சவாலாக இருக்கின்றனர். மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் போட்டியிடும் ராஜஸ்தானின் பீகானேர் தொகுதியும் கவனம் பெற்றுள்ளது. காஷ்மீரின் உதம்பூர் தொகுதியில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் ஹாட்ரிக் வெற்றிக்காக களமிறங்கியிருக்கிறார். ராஜஸ்தானின் அல்வார் தொகுதியில் போட்டியிடும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவும் நாளைய தேர்தலில் குறிப்பிடத்தக்க வேட்பாளராக உள்ளார். தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ள இந்த வேட்பாளர்களின் அரசியல் எதிர்காலம் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4 தெரியவரும்.